ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜெனரேஷன் டு ஜெனரேஷனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நீங்க கிட்ட ஷாஷாவை பத்தி யார் சொல்ல வந்தாலும் யூச்சி தானே பாத்துக்க போறான், கண்டிப்பா ரொம்ப நல்லா உயிரை கொடுத்து பாத்துக்குவான், இதுக்கு மேல ஷாஷாவை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம யூச்சி உண்மையாவே ஷாஷாவை ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்கான். அவன் மட்டும்தான் உள்ள வரதுக்கு பெர்மிஷன் இருக்கு. சோ வேலைக்கு சரியா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது, ஷாஷாக்கு மருந்து கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் பாக்குறான். ஷாஷா ஒரு பொருளை வித்தால காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட கண்டுபிடிச்சு மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஷாஷா பாத்துட்டு இருக்கா. இந்த மருந்தை போட்டுக்கோ, காயம் ஆறிடும்னு சொல்ல அசையாத வரைய இப்பயே காயம் வலிக்கல சீனியர், ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் பேப்பர் பேனா எடுத்துட்டு வரீங்களான்னு கேக்குறா. நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரேன்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லிங்கோ அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு புது எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்ணிட்டு வரலான் இருக்கேன். எப்பவுமே நீங்க ஷாஷாக்கு என்னை விட அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. ஒருவேளை அம்மா மேல உங்களுக்கு பிரியம் இல்லாததா இருக்கலாம், வேற ஏதாவது காரணமா இருக்கலாம். ஆனா இதுக்கும் மேல நான் கொஞ்சமாவது உங்களுக்கு பெருமை தேடி தரணும்னு ஆசைப்படுறேன். சோ நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்ல, நான் உனக்கு சில தப்புகள் பண்ணிட்டேன் தான்மா, உன்னை கவனிக்காம விட்டுட்டேன், இதுக்கும் மேல இப்படி பண்ண மாட்டேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அடுத்து வேகமா லிங்கோ கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவ தனியா போறேன்னு சொல்றா. ஆனா இவள லவ் பண்றாருல ஒரு சீனியர், நான் உன் கூட வருவேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அப்படியே பாசமா பாத்துக்க மத்த ரெண்டு சீனியர்ஸும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் ஷாஷா கிட்ட பேப்பர் பேனா எல்லாமே கொண்டு வந்துட்டான். இங்க வா, வந்து எழுத வேண்டியதான் பாக்கின்னு அவ கைய புடிச்சு எழுத வைக்கிறான். ஏன் சீனியர் அடிக்கடி டெய்லி வந்து கஷ்டப்படுறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் வரலாம்லன்ட்டு யூச்சிய ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. எல்லார பத்தியும் எழுத போறேன், பெரிய பெரிய ஆளுங்களை பத்தி எழுத போறேன், இதெல்லாம் புக்கு போட்டு அதை நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லிங்கோ இந்த மாதிரி வெளியே போயிருக்கா, அட்வென்ச்சருக்காக போயிருக்கான்னு யூச்சி சொல்ல, பரவாயில்ல இப்பயாவது அவ போனாலே அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. யூச்சி யோசிச்சு பாக்குறான். லிங்கோ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமா வந்துட்டு ஷாஷாவை பிடிக்கவே இல்ல, அதனாலதான் இங்க இருந்து போறேன், அவளை மட்டும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாம் ஜாலியா இருக்கா, ஃப்ரீயா இருக்கா, என்ன நினைக்கிறாளோ அதை செய்யறா. ஆனா நான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும், எல்லாருக்கும் பணிஞ்சு போகணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்ட்டு சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம போயிடுச்சு. இப்பதான் எனக்கு புரியுது, அவன் மேல எனக்கு இருக்கிறது வெறுப்பு கிடையாது, பொறாம. ஜஸ்ட் என்னால முடிஞ்ச எதையாவது அடையறதுக்காக நான் இங்க இருந்து போறேன், பாயின்னு சொல்லிட்டு யூச்சி கிட்ட சொல்லிட்டு போயிருந்திருக்கா. நீங்க பாக்குறதுக்கு முக்கியமான ஆள் வந்திருக்காங்கன்னு கூட்டு வராங்க. வாலேடி தான் வந்திருக்கா, ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா. வாலேடிய பார்த்து என்னாச்சு, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்க, வாலேடி பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கா. இங்க டீமன் தலைவனை கொண்டுட்டான்ல ராஜகுரு, அப்புறம் வாலேடி தான் காப்பாத்தி கூட்டு போனா. அப்ப சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சீஃப கொன்னுட்ட, சீஃபோட ஆளுங்கெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்க, அடுத்து என்ன பிளான்னு கேட்க, சீஃப்க்கு பின்னாடி இருந்தது மாஸ்க் மேன் தான், அவன் சொல்றதை நம்ம கேட்டோம்னா இந்த பிரிவு இல்ல யார வேணா நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடலாம்னு சொல்றான். வேணாண்டா, மாஸ்க் மேன் சொல்றதை கேட்டுதான் சீஃபே தப்பான பாதையில போய் இப்போ இறந்து போயிட்டாரு. இப்ப பாரு, 6 பிரிவுகளுக்கும் நம்ம எதிரி ஆயிட்டோம்னு சொல்ல, நீ போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி விடுறான் ராஜகுரு. இவங்க போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள மாஸ்க் மேன் இருக்கான்ல, அவன் கிட்ட ராஜகுரு கால்ல விழுந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். மாஸ்க் மேன் இவ ஓட்டி கேக்குறான்னு தெரிஞ்சு டக்குன்னு அவளை புடிச்சு இழுத்து கழுத புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, என்ன பண்ணுமோ நீ பண்ணுன்னு மாஸ்க் மேன் சொல்ல, ராஜகுருவே இத்தனை நாளா கூட இருந்த காப்பாத்தி கூட்டு வந்த இந்த பொண்ணையே உன்னை மறக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கத்தியால குத்திடுறான். ஆனா தப்பி தவறி இவ உயிர் பொழைச்சிட்றா. நேரா நீங்க பார்க்க ஓடி வந்துடுறா. இத்தனை நாள் நான் யாருக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டனோ எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. என்னைக்குமே நான் மக்களை ஜோம்பியா மாத்துறதையோ இல்ல அவங்களை கஷ்டப்படுத்துறதையோ விரும்ப மாட்டேன். தப்பான பாதையில போயிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் உண்மையாவே சப்போர்ட்டிவா இருப்பேன், அதுக்காக வந்திருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க பாக்குறான். அவனுக்குன்னு ஒரு டேப்லெட் வச்சிருப்பான்ல, விஷம் சாப்பிடுவாங்களே, மாசம் மாசம் மாத்து மருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்டை கொடுக்குறான். இந்த லேடியில வாயில போடுறதுக்கு போறதுக்குள்ள நீங்க யோசிச்சு பாக்குறான். ஷாஷா எல்லாரையும் சந்தேகப்படாத, நீ எதுவுமே பண்ணாம கூட சிலர் உன்னை வந்து உண்மையா வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள நீயும் ட்ரஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. அதனால அந்த டேப்லெட்டை தூக்கி எறிய வச்சிட்டான். சாப்பிட வேண்டாம், நான் உங்களை சும்மாவே நம்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுறான். நீங்க போய் உட்காந்து மறுபடியும் அந்த ஃபர்பிடன் கலையை செஞ்சு பாக்குறான். ஆனா இன்னும் அவனுக்கு பவர் பத்தல. இன்னும் கண்டிப்பா முக்கியமான சில பொருட்கள்லாம் தேவைப்படுது, அது என்னதுன்னு பார்த்து அதை அடையணும்னு நீங்க யோசிக்கிறான். எங்கன்னு பார்த்து டீமன் உலகத்துல கல்யாணம் குவானுக்கும் ஷிங்குக்கும் நடக்க ஆரம்பிக்குது. கல்யாணம் ரொம்ப கிராண்டா முடியுது, நீங்கோட தலைமையில தான் நடக்குது. நீங்க உங்களுக்கு வீடெல்லாம் கிஃப்டா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷாஷாக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு போயிட்டு நம்ம யோசி கொடுத்துட்டு இருக்கான். ஸ்வீட் சூப்பரா இருக்குன்னு ஷாஷா சொல்ல, இங்க பாரு, டீமன் உலகத்துல கல்யாணம் யாருக்கு தெரியுமா, குவானுக்கும் ஷிங்குக்கும் தான். ஷிங்கு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த ஸ்வீட்லாம் கொடுத்து விட்டான்னு சொல்ல, அந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா, சூப்பர்னு சொல்லிருக்கா. அதே மாதிரி ஷாஷா நம்ப அப்படின்னு இவன் ஆரம்பிக்கிறான். ஷாஷா இங்க தீர்ந்து போச்சு, சீனியர் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டாபிக்கா அப்படியே மாத்தி விட்டுடுறா.
அவளுக்கு தெரியுது கல்யாணத்தை பத்தி தான் பேச வரான் யூச்சின்னு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள நம்ம நீங்க தொப்பிய போய் பார்க்க போயிடுறான். அவர்கிட்ட எங்க சித்தப்பா வேற ஏதாவது இடத்துக்கு போனாரா, அதை பத்தி உங்ககிட்ட சொன்னாரான்னு கேட்க, தொப்பி உடனே ஒரு சில இடத்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு. யூச்சிய லீ டாக்டர் கூப்பிடுறாரு. என்னடா உனக்கும் ஷாஷாக்கும் நடுவுல ஏதாவது நடந்ததா என்ன? ஒரு வருஷம் முடிய போகுது, ஷாஷா வெளியே வர போறா. அப்படி மட்டும் அவ வெளியே வந்துட்டானா உனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்காது. சோ இதான் உனக்கு இருக்க ஒரே சான்ஸ். உனக்கு மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யூச்சி முடிவு பண்றான். நேரா ஷாஷாவை பாக்குறதுக்கு அவளோட குகைக்கு வந்துடுறான். ஷாஷா மறுபடியும் டாபிக்க மாத்தலான்னு போயிட்டு இருக்கா. ஷாஷா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஏற்கனவே என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது. உன் ஃப்ரெண்டு ஷீச்சி இருக்கால, அவ கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. ஆனா என் தம்பி இருக்கான்ல, குட்டி பையன் தான், இப்பயே துறவியா போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நான் தான் என் இனத்துக்கு தலைவியா பதவி ஏத்துக்கணும். அப்பனா நீங்க என்னோட வந்துடணும். உங்க குழந்தைக்கு கூட என் குடும்ப பேர் தான் வைக்கணும். பரவாயில்லையான்னு ஷாஷா கேக்குறா. எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சொல்லிட்டு இருக்கான் யூச்சி. உங்களுக்கு ஓகே, எனக்கு ஓகே கிடையாதுன்னு சொல்ல, ஏன் நான் நீங்க இல்ல அதனாலயா அப்படின்னு யூச்சி கேக்குறான். நீங்க இல்ல, நீங்க ஆகணும்னு நான் ஆசைப்படல. நீங்க யூச்சியாவே ரொம்ப நல்ல பையன் தான், ஒரு நல்ல சீனியர், அதுக்கு மறுப்பே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. யூச்சி பாக்குறான். ஷாஷா, சரி ஓகே, இப்போதைக்கு நான் யூச்சி தான், நான் நீங்கா இல்லாம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நீங்க விட யூச்சி அதிகமா தேவைப்படுவான்ல, அப்ப எப்பவுமே நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு பக்கம் லிங்கோவும் சீனியரும் போனாங்கல்ல, அவங்கள சுத்தி நிறைய ஜோம்பி துரத்தி வந்துட்டு இருக்கு. நீ போயிடு, நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீனியர் விடுறான். ஆனா லிங்கோ அவனை கட்டி புடிச்சிட்டு, உயிரோட இருந்தாலும் செத்தாலும் உங்க கூட தான், விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்த்து பார்த்து. சரி சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஜோம்பிய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிங்கோ கிட்ட இருந்து லெட்டர் போயிருக்கு, இந்த மாதிரி மறுபடியும் ஜோம்பி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதை பத்தி நான் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக போறேன், அது வரைய நீங்க இங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் கிளம்புறாரு. ஒரு வருஷம் முடியுது, ஷாஷா வெளியே வரா. அங்க வெளியவே நின்னுட்டு சீனியரும் யூச்சியும் நின்னுட்டு பூமாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. அப்பதான் யூச்சிக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு சொல்ல, உங்க அப்பா ஏதோ தனியா தவம் பண்ண போயிருக்காருன்னு போட்டிருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு ஷாஷா கேக்குறா. எல்லா இடத்துலயும் ஜோம்பி அட்டூழியம் அதிகமா இருக்கு, இப்ப போய் யாராவது தவம் பண்ண போவாங்களா? அதுவே தப்பா இருக்குன்னு சொல்ல, ஆமால, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பிளாக் மேன் தான் இருப்பான், என்னன்னு பாத்துக்கலாம், வா கிளம்பலான்னு சொல்லிட்டு ஷாஷாவும் யூச்சியோட கிளம்புறா. சீனியரும் கூட போறாரு. நீங்க அவனோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். குவான் அங்க வந்துடுறான். இன்னும் மறுபடியும் நிறைய வந்துட்டு ஜோம்பி எல்லாம் வந்திருக்கு. இந்த 6 பிரிவுக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா நம்ம தான் அந்த ஜோம்பிய கிரியேட் பண்ணோம்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜோம்பி கதையை தேடி யூச்சியோட சேர்ந்து ஷாஷாவும் கிளம்பி இருக்கா அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு பிரிவு கிட்ட தான் நம்ம நிங்குக்கும் வேலை இருக்கு போல, அதை பார்த்துட்டு சைலண்டா இருக்கான். இங்க யூச்சி போயிடுறான், அண்ணனை பாக்குறான். ஆனா அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உள்ள போகாதுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வர கையில அடிபட்டு இருக்கு போல. நான் உனக்கு எப்படி கையில அடிபட்டுச்சுன்னு யூச்சி கேக்குறான். பிராக்டிஸ் பண்ணும்போது அடிபட்டுருச்சு, அப்பா வெளியே ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்ல, பெரிய பிரச்சனை, இங்க வந்து பாருங்களேன்னு யூச்சியையும் அண்ணனையும் கூப்பிடுறாங்க. ஷாஷாவும் கூடயே போறா. அப்போ யூச்சியோட அப்பா இருப்பார்ல, அவர் ஏதோ கெட்டவங்க கூட கூட்டணி சேர்ந்துகிட்டாரு, ஜோம்பிஸ அவர் தான் உருவாக்குறாருன்னு ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். யூச்சியோட அப்பாவோட அண்ணன் பெரியப்பா அங்க இருக்காரு, அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்றது யார் தெரியுமா? வாங்கன்னு ஒரு ஆளு கூட மாஸ்க் மேன் கொன்னான்ல, அந்த ஆளோட தம்பி தான் அங்க இருந்துட்டு இருக்கான். ஷாஷா கூட கூட சண்டை போட்டான்ல, அதே ஆள் தான். எப்படி நீங்க இத பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்க, இவன் என்னோட ஜூனியருங்க, இவன் பாருங்க யூச்சியோட அப்பாக்கு கெட்டவங்க கூட தொடர்பு இருக்குன்னு ஃபாலோ பண்ணி போனப்ப, அப்போ அந்த ஆளு என்னோட ஜூனியரை அட்டாக் பண்ணிட்டாரு. அவன் காயத்தை பாருங்க, யூச்சியோட அப்பா என்ன பிளேட் வச்சிருப்பாரோ அதே பிளேட்ல தான் இந்த காயம் பட்டிருக்குன்னு சொல்ல, ஷாஷா யூச்சி எல்லாம் உள்ள போயிடுறாங்க. இது ஆனா யாராவது வேணும்னே கூட பண்ணிருக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு நியாயமா காட்ட முடியுமான்னு ஷாஷா கேட்க ஆரம்பிக்கிறா. யூச்சி பாத்துட்டு இருக்கும் போதே அவங்க அண்ணன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, உங்க பையன் எங்க ஆளுங்க கையில இருக்க காயம் கூட வேறையா இருக்கலாம், தோ உங்க அண்ணன் கையில பாருங்கன்னு சொல்லிட்டு யூச்சியோட அண்ணன் கைய காட்ட, அதுலயும் யூச்சியோட அப்பாவோட வாளோட அடையாளம் இருக்கு. சொந்த பையனையே கொல்றதுக்கு போயிட்டாரு, அந்த அளவுக்கு டீமன் பிரிவு கூட கூட்டணி ஓவர் ஆயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அண்ணா அப்பாக்கு என்ன ஆச்சு, சொல்ல போறியா இல்லையான்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா யூச்சியோட அப்பா உள்ள வராரு. அப்பான்னு சொல்லிட்டு யூச்சி பக்கத்துல போறதுக்குள்ள திரும்பி பார்த்தா யூச்சியோட அப்பா கிட்டத்தட்ட பாதி ஜோம்பி ஆயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், ஜோம்பிய கொல்லுங்கன்னு அந்த வாங்கோட ஆளுங்க வராங்க, பிரச்சனை ஆயிடுது. வேகமா ஷாஷா அந்த வாங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே யூச்சிக்கு திடீர்னு அடிபட்டுருது, யாரோ அவனை பயங்கரமா தாக்கிடுறாங்க. யூச்சியை காப்பாத்துங்க, இங்கிருந்து போலான்னு ஷாஷா, சீனியர், யூச்சி 3 பேரும் கிளம்புறாங்க. யூச்சியோட அப்பாவை கூட்டிட்டு தனியா ஷாஷாவோட ஆளுங்க போயிடுறாங்க. யூச்சியோட உடம்புல இருந்து வெப்பனை ரிலீஸ் பண்ணிட்டு சீனியர் செக் பண்றான். யூச்சியோட உடம்புல விஷம் இருக்கு,
இதுக்குள்ள நைட் ஆர்கிட்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு. அது இருந்தா நம்ம இந்த விஷத்தை நீக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம உள்ள போணும். உள்ள மான்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கு. ஜோம்பிஸ் எக்கச்சக்கமா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல மாய வலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சீனியர் சொல்றான். யூச்சி சீனியரை காப்பாத்துறதுக்கு நமக்கு வேற வழியே இல்ல. உள்ள போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஷாஷா கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த வாங்கோட ஆள் இருக்கான்ல, அவன் கிட்ட ஷாஷா யூச்சியை கூட்டிட்டு அந்த மாய வலை இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள போயிருக்கா அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த வாங்க ஆளு கிட்ட மாஸ்க் மேன் வந்துடுறான். சரி ஓகே, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாஸ்க் மேன் சொல்ல ஆரம்பிக்கிறான். யூச்சியோட அப்பாவை கூட்டு போயிட்டு நம்ம ஷாஷாவோட அம்மா அப்பாலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு லிம்போவும் அங்க வரா. நிறைய நாங்க பாத்துட்டோம், எக்கச்சக்கமான ஜோம்பிஸ் இருக்காங்க. இதுக்கும் மேல அதை எப்படி சரி பண்றதுன்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு சீனியர் கூட சொல்லிக்கிட்டு இருக்கா. திடீர்னு யூச்சியோட அப்பாக்கு ரொம்ப சீரியஸா போகுது. அடுத்த அக்குபஞ்சர் மெத்தட் பண்ணி அவரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. யூச்சியை தூக்கிட்டு நீங்க ஓடுறால, இவங்களை அட்டாக் பண்றதுக்கு நிறைய கெட்ட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த வாங்கோட பிரிவு ஆளுங்க போல. ஷாஷா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே சீனியர் யூச்சியை தூக்கிட்டு இருக்கதால ஒரே ஒரு ஆள் தான் சண்டை போடுறாங்க. ஆனா எக்கச்சக்கமா எதிரிங்க வராங்க. அந்த நேரத்துல நீங்கோட சேர்ந்து ஷோகுன் குவான் எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க இவங்களை காப்பாத்துறான். நம்ம மறுபடியும் ஷாஷாவை ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறான். ஷாஷா அங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு சீனியரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நீங்கும் கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சீனியர் சொல்றான், ஷாஷா இவங்க எந்த பக்கம் போறாங்கன்னு பாரு. இங்க ஒரு பெரிய மேஸ் இருக்கு. அந்த சிக்கலை மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால வெளியே போக முடியாது. சீக்கிரமா போனாதான் யூச்சியை காப்பாத்த முடியும்னு சொல்ல, அப்ப நம்ம பின்னாடியே போலான்னு சொல்லிட்டு ஷாஷா கிளம்பிட்டு இருக்கா. இவங்க வரது தெரிஞ்சு நீங்க வேகமா அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துட்டான். இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்ககிட்ட மாத்து மருந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீங்க உடனே போனா போதுன்னு சொல்லிட்டு குவான் அனுப்பி வைக்கிறான். போய் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குவானும் ஷூகுனும் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஷாஷா கிட்ட சிக்கனை கொடுத்துட்டு இதை நெருப்புல காட்டி சுட்டுட்டே இருன்னு சொல்லிட்டு குவான் போயிருக்கான். ஷாஷா நீங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. இந்த ஜோம்பி எல்லாம் நான் அனுப்புனது கிடையாதுன்னு நீங்க அமைதியா சொல்றான். ஷாஷா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த மருந்தை போட்டுக்கோ, உனக்கு ஏதோ தோல்ல அடிபட்டு இருக்கு பாருன்னு நீங்க வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்கான். சீனியர் பாக்குறாரு. இங்க வாயா ஷாஷா அப்படின்னு கூப்பிட்டு யூச்சிக்கு இந்த இடத்துல காயம் இருக்கு. இந்த பாரு, எதிர்பாராத நேரத்துலதான் இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க அடி வாங்க முடியும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, ஆமா இங்க பாரு, நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. யூச்சி இந்த பக்கம் நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாரு. எதிரிங்க எல்லாம் ஆப்போசிட் சைட்ல இருந்தாங்க. பின்னால இருந்து அடிக்க முடியும்னா அப்ப அவங்களா தானே இருக்க முடியும்னு ஷாஷா கேக்குறா. சீனியரும் கண்டிப்பா அவனாதான் இருக்க முடியும்னு சொல்ல, ரெண்டு பேரும் மாறி மாறி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஷாஷா பாக்குறா, இதுக்கும் மேல வெயிட் பண்ண முடியாது, நான் மருந்து தேடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நீங்க பாக்குறான், நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் அவ கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போறான். இங்க ஒரு பெரிய சிக்கல் வேலை இருக்கு. மாட்டிக்காத நீங்க சொல்றதுக்குள்ள ஷாஷா மாட்டிக்கிறா. நீங்க அப்படியே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்தி விட்டுறான். ஆனா அந்த கொடி அவளை சுத்திட்டு இருந்ததுல ட்ரெஸ் எல்லாம் லேசா கிழிஞ்சிருது. முதுகுல இருக்கிற சாட்டையோட தழும்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்க, ஷாஷா வேகமா கையடுன்னு சொல்லிட்டு நீங்க தட்டி விடுறா. நீங்க வேகமா அவனோட கோட் எடுத்து அவளுக்கு மாட்டி விட்டுறான். இதுக்கு மேல என் கூட வராத, நான் போய் அந்த மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, உனக்கு மேப் கூட தெரியாது, நான் இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு ஒன்னா கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும் போதே ரொம்ப உயிருக்கு ஆபத்தான காத்து புகை மாறி வந்துட்டு இருக்கு. ஷாஷா இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்க, இதை நான் என் சக்தியை யூஸ் பண்ணி எடுத்துடுறேன்னு நீங்க உயிரையே பணயம் வைக்கிறான். அந்த பேரியர் ஓபன் ஆயிடுது. உள்ள இருந்து ஒரு பாட்டி வராங்க. நீங்க பார்த்து யாங்குன்னு கூப்பிடுறாங்க அவங்க சித்தப்பா பேரை சொல்லி. ஷாஷாவை பார்த்து பிங்ஷோன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ஜோடியோட பிள்ளைங்களா நீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க பிள்ளைங்க இல்ல நாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு அப்புறமே உடனே இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இருக்காருல யாங்கோட அண்ணன் பையன். நான் பிங்ஷுவோட அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, உங்கள மாதிரியே இருக்கீங்கம்மா. அவங்க இருக்காங்கல்ல நைட் ஆர்கிட்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக வந்தாங்க. முதல் தடவை ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்தாங்க. அப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் பிங்ஷு மட்டும் வந்தா. திருப்பி யாங்க வந்தாரா அதை எடுக்க அப்படின்னு கேட்டா. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே அவ கதறி அழுதுட்டே இருந்தாமா, ரொம்ப பாவமா. அப்புறம் இந்த செடியெல்லாம் யாரும் பறிக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு மந்திர கவசம் மாதிரி போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான்னு சொல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷாஷாக்கே ரொம்ப சோகமாயிடுது. இந்த செடியெல்லாம் எங்க கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கல்ல ஆர்னிங், அவங்க சொல்லிதான் நான் வச்சேன்னு இந்த பாட்டி சொல்றாங்க. ஆர்னிங்கா, அவங்க எங்களோட மூதாதையர், எங்க 3வது ராணி. அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒரு தடவை நான் குட்டி பொண்ணா இருக்கும் போது என் உடம்புல விஷம் இருந்தது. அவங்கதான் இந்த செடியை வச்சாங்க. இந்த செடியை வச்சு என் விஷத்தை கிளியர் பண்ணாங்க. இங்க ஒரு குட்டி ஊரா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா கெட்டவங்க இங்க இருக்கிற விஷ செடி தெரிஞ்சு ஆளாளுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதனால இங்க ஒரு பெரிய மேசையே கிரியேட் பண்ணிட்டு ஆர்னிங் மேடம் இறந்து போயிட்டாங்க. நாங்க தான் அதை பாத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் உங்க 2 பேரோட சொந்தக்காரங்களும் இங்க வந்தாங்கன்னு பாட்டி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷாஷா பாக்குறா, அன்னைக்கு நைட்டு நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தனியா வெளியே வரா. தோட்டத்துல அந்த செடி எங்க இருக்கோ இவளுக்கும் முன்னாடியே நீங்க வந்து நிக்கிறான்.
ஷாஷா பாத்துட்டு இருக்கா. இப்பதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். நீ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் இந்த செடியும் உனக்கு தேவைப்படுது போல அந்த ஃபர்பிடன் கலைய அடையிறதுக்கு. அதேதான் யாக்குக்கும் தேவைப்பட்டிருக்கு. முதல் தடவை என் அத்தையோட வர மாதிரி வந்துட்டு அதை எடுத்துட்டு போய் வேற யாருக்கோ கொடுத்துட்டாரு. அப்புறம் மறுபடியும் என் அத்தைக்கு தெரியாம வந்திருக்காரு. என் அத்தைக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சிருக்கு. யாங்கி என் அத்தைய யூஸ் பண்ணிக்கிட்டு முதல்ல அந்த சலைவாவை எடுத்திருக்காரு. அடுத்து ரெண்டாவதா இந்த பூ ஆர்கிட் எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் என் அத்தை நம்மள ஏமாத்திட்டோங்க, அவன் ஏமாத்திட்டான் லவ் பண்ற மாதிரின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் என் மாஸ்டரும் சொன்னாரு, நீ கூட என்ன ஏமாத்துறேன்னு. இப்பதான் புரியுது. நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. உன்னால என்ன கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அவ கத்தி எடுத்து அவன் நெஞ்சிலே குத்திக்கிறான். இதுக்கும் மேல உன்னால குத்துறதுக்கு தைரியம் இருக்கா? நீ பழச மறக்கவே மாட்ட ஷாஷா. பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கிருந்து போயிட்டு இருக்கான். பாட்டி பாக்குறாங்க. என்னம்மா சண்டை போட்டுக்கிறீங்களா? இப்படிதான் அந்த 2 பேரும் கூட அப்பப்ப அடிச்சுக்குவாங்க. நான் தான் நிறைய லவ் பண்றேன், நீ தான் நிறைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நிங்கு பையன் அந்த பேரியரை உடைக்கிறதுக்காக உயிரையே பணயம் வச்சிருக்கான். அப்போ நம்ம எவ்வளவு லவ் பண்றான்னு மட்டும் பாத்துக்கோன்ட்டு பாட்டி பேசிட்டு போறாங்க. நீங்க புரிஞ்சுக்கவே முடியலன்னு ஷாஷா ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யூச்சி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான்ல. ஏஞ்சிட்டு இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே குவான் சொல்லிட்டு இருக்கான், என்னடா யூச்சி இப்பதான் கேள்விப்பட்டேன், உன்னை எவனோ அட்டாக் பண்ணிட்டானாமா. உனக்கு தெரிஞ்சவன் அது வேற யாரும் இல்ல, உன் அண்ணன் தான். உன் அண்ணனுக்கு உன்னோட பவர் கம்மி, என்ன பண்றது, மத்த எல்லாரும் உன்னை டம்மியா பேசினதால உன் அண்ணன் இந்த நிலைமைக்கு ஒண்ணு ஆளாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஷாஷாவை கூட்டிட்டு யூச்சி வரான். ஷாஷா சொல்லிட்டு இருக்கா, இங்கிருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க அண்ணன் அப்படின்னு சொல்ல என் அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல. ஆனா அவன் ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தா தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு யூச்சி அங்க இருந்து கிளம்புறான். அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.